வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டில் 2 மினிஸ்டர் இருக்காங்க. டெபுட்டி சிஎம்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ 2 பாலிசி நோட் இருக்குது. அதில் ஒரு பாலிசி நோட் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாலிசி நோட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உட்கட்டமைப்பு, ஒரு கட்டடம் கட்டுறது, வசதிகள் ஏற்படுத்தி தருது, அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு பாலிசி நோட்டு பார்த்தோம்னா ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம், அதுக்கப்புறம் ஊரக கடன்கள், அப்போ பெர்சன் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் ஒன்று நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே பாலிசி நோட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி நமக்கு சங்க இலக்கியம் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்டதோ, அதே மாதிரி பாலிசி நோட்டும் நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். அப்போ இதில் 300 பக்கத்துக்கு மேலே இருக்குது. அதை நான் ஒரு 15 பக்கமாக ஜஸ்ட் எடுத்திருக்கேன். போன வருஷம் எக்ஸாமுக்கெல்லாம் யாராவது எங்கிட்ட பாலிசி நோட் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு முண்டாசு பட்டின்னு ஒரு மூவி இருக்குது, அதில் ஒரு நல்ல சீன் வரும். பொங்கல் கேட்பான், பொங்கல் வேணும்னா தலையில் பூ போட்டு வா அப்படிம்பாங்க. தலையில் பூ போடுறதுனா ஏதோ பூவள்ளி தலையில் போட போகிறாங்க நினச்சிட்டு போய் உட்காருவான். நல்ல ஒரு தேங்காய் எடுத்து மண்டையை உடைச்சிருவாங்க. அப்போ மண்டையில் தேங்காய் உடைச்சா தான் பொங்கல். அதே மாதிரி தான் நான் என்ன சொல்லுவேன்னா, பாலிட்டி ஹிஸ்ட்ரியும் நல்லா படித்ததுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸோ மற்றதை பற்றி யோசிக்கணும். அப்போது ஆனால் இப்போ கதை அப்படி இல்லை. எக்கனாமிக்கு, டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் 2ஐயும் சேர்த்து 50 கொஷின். அப்போ நம்ம பூ போட வேண்டிய ஏரியாவில் இதை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இதையும் நம்ம தலையில் உடச்சி தான் ஆகணும். இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க, நிறைய கொஷின் கேட்டாங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமானது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, டிபார்ட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கீம்ஸு, மாநில அரசு திட்டங்கள், மத்திய அரசோட திட்டங்கள் செயல்படுத்துறதுன்னு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நமக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பழம்பெருமை கொண்டது. உத்தரமேரூர் கல்வெட்டு அப்படின்னா 1ஆம் பராந்தகன் சோழர் காலத்து கல்வெட்டு. காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க உத்தரமேரூர். அதில் என்னென்னா, குடவோலை முறை, கிராம சபைக்கு தேவையான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒரு மன்னன் காலத்தில் மன்னன் நினச்சா இவங்க தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போடலாம். ஆனால் குடத்துக்குள்ளே பேர் எழுதி போட்டு எடுத்தா யார் வர்றாங்களோ அவங்க தான் அப்படின்னு வைக்கும் பொழுது அது என்ன, ஒரு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறை. மக்கள் கையில் நீங்கள் தேர்ந்தெடுங்க, ஜனநாயகம்ங்கிறது அதானே. அப்போ அதை அந்த காலத்திலேயே நாங்கள் பண்ணியிருக்கோம், சோழர் காலத்திலே பண்ணியிருக்கோம், 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சம்பவம் பண்ணாலே அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. உத்தரமேரூர் கல்வெட்டு, காஞ்சிபுரம் மாவட்டம், குடவோலை முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா, விடுதலைக்கு பிறகு பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது பாலிட்டியில் ஒரு டாப்பிக்காகவே போயிடும். ஆக்சுவலாக ஊரக வளர்ச்சி, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி எக்கனாமியில் ஒரு டாபிக் இருக்குது. நான் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும், கீழே போய் பாருங்கள். ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ஸ்கீம்ஸ்னே தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதை மட்டுமே 10 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அதை நம்ம கொஸ்டினாக வச்சு பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் பாலிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் இருக்குது இந்த டாப்பிக்கில். அதாவது லோக்கல் கவர்னன்ஸ், கிராம நிர்வாகம் ப்ளஸ் நகர நிர்வாகம், இது 2க்கு மட்டும் இருக்கக்கூடியது 50 கொஸ்டினுக்கு மேலே. அதில் இவங்க பல தடவை கேட்குறது கமிட்டிஸ், பல்வந்தராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, சிங்வி கமிட்டி, GVK ராவ் கமிட்டி. இந்த 4 கமிட்டி திரும்ப திரும்ப கேட்பாங்க. இந்த 4 இல்லாமல் ஒரு 10 கமிட்டிக்கு பக்கம் இருக்குது. லக்ஷ்மி அந்த புக்கில் அழகாக டேபிள் போட்டிருப்பாங்க. அதை 2 தடவை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எப்படின்னா, இந்த குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 நமக்கு எது கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கியமான எக்ஸாமோ அதில் அந்த மாதிரி கேள்வி வச்சுருவாங்க. மற்ற எக்ஸாம்லாம் திரும்ப திரும்ப பல்வந்தராய் மேத்தா, அசோக் மேத்தா ஈஸியானதான் நமக்கு கேட்டுட்டு இருப்பாங்க. அதை மட்டும் நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ விடுதலைக்கு அப்புறமா அப்போ கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 40 சொல்லுது பஞ்சாயத்து ராஜ் பற்றி. ஆர்டிகல் 40ல் சொல்லியிருக்கிறதுனால, ஆர்டிகல் 40னா அது டிபிஎஸ்பியில் இருக்குது. டிபிஎஸ்பியில் சொன்னால் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அப்போ இவங்க கமிட்டி போடுறாங்க. கமிட்டினா பல்வந்தராய் மேத்தா கமிட்டி 1957 கமிட்டி போடுறாங்க. 59 தான் நாட்டில் முதன்முறையாக பஞ்சாயத்து ராஜ் ராஜஸ்தான் மாநிலம் நகூர் அக்டோபர் 2ஆம் தேதி 1959 ஆரம்பிக்கப்படுகிறது. இது கண்டென்ட். நமக்கு பாருங்க, மதராஸ் ஊராட்சி சட்டம் அப்படிங்கிறது 1950லேயே சுதந்திரத்துக்கு அப்புறம். அடுத்து 1957ஆம் ஆண்டு உள்ளாட்சி நிர்வாக சீரமைப்பு குறித்து வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை. மதராஸ் ஊராட்சி சட்டம் 1958 திரும்ப. அதுக்கப்புறம் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி மன்ற சட்டம் 1958. அப்போ நமக்கு 50ல் மதராஸ் ஊராட்சி சட்டம், அதுக்கப்புறம் மதராஸ் ஊராட்சி சட்டம் 58 அப்பயே கொண்டு வரப்படுகிறது. இதில் என்னன்னு பார்த்தோம்னா 2 அடுக்கு ஊராட்சி முறை அப்படிங்கிறாங்க. ஏன்னா பல்வந்தராய் மேத்தா கொடுத்த பரிந்துரை 3 அடுக்கு பஞ்சாயத்து. எப்போ 1959 ராஜஸ்தானில் செயல்படுத்தப்படும் பொழுது. அதுக்கப்புறம் 1977 1977 முதல்ல நான் காங்கிரஸ் கவர்மெண்ட், காங்கிரஸ்க்கு அப்புறம் இன்னொரு கட்சி ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ அதில் பார்த்தோம்னா
அசோக் மேத்தா கமிட்டி போடுறாங்க. அந்த அசோக் மேத்தா கமிட்டி 2 அடுக்கு பஞ்சாயத்து. அந்த 2 அடுக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிறதுக்கு நமக்கு 58லேயே கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொரு ஃபீச்சர் பாருங்க, வருவாய் வட்டங்களுக்கு இணையாக. இப்போ நம்ம குரூப் 2ல பார்த்தோம்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட், ரெவன்யூ அசிஸ்டன்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் ஆர்ஐன்னு கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா வட்டம், வட்டாட்சியர், தாசில்தார். அப்போ ஒரு ரெவன்யூவுக்கு வட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. வட்டம் சேர்ந்தது தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா மாவட்டம். இதில் சமுதாய வளர்ச்சி வட்டங்களாக, அப்போ நான் வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டிருக்கோம், குரூப் 2A நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் கலெக்டருக்கு 3 ரோல் சொல்லியிருப்போம். ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டரை பார்க்கறது. இன்னொன்று ரெவன்யூ, அதாவது வருவாய்த்துறை. வருவாய்த்துறை தான் வருவாய் வட்டங்களாக இருக்குது, அதுக்கு வட்டாட்சியர் இருக்கார். அதுக்கப்புறம் கோட்டாட்சியர், குரூப் 1 கிளியர் பண்ணி போனால் நம்மளை ஆர்டிஓ அப்பாயின் பண்ணாங்கன்னா கோட்டாட்சியர். கோட்டங்கள், அதாவது அவர் யாரோட கண்ட்ரோல் இருப்பார்னா மாவட்ட வருவாய் அலுவலர், டிஆர்ஓ. அப்போ நம்ம டிசியாக ஜாயின் பண்ணால் ப்ரொமோஷன் ஆகி டிஆர்ஓ ஆகும். அப்போ வருவாயை பார்த்துக்கிறாரு. சட்டம் ஒழுங்க அதுக்கு வந்து பார்த்தோம்னா டிஎஸ்பி, எஸ்பின்னு சொல்லி சட்டம் ஒழுங்கு. 3ஆவதாக ஒன்று இருக்குது டெவலப்மெண்ட், வளர்ச்சி. அதுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டைரக்டர், பிடின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து லோக்கல் டெவலப்மெண்ட்டோடது. அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சமுதாய வளர்ச்சி வட்டாரங்களாக பிளாக் டெவலப்மெண்ட், பிடிஓ போஸ்ட்டு, பிடிஓக்கு மேலே ஏடி பஞ்சாயத்து, அதுவும் குரூப் 1ல் இருக்குது. அப்போ அது வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு முக்கியமான கண்டென்ட். சரியா? இப்போ வருவாய் வட்டங்களுக்கு இணையாக சமுதாய வளர்ச்சி வட்டாரங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறத நம்ம 1958லேயே பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 73rd அமெண்ட்மெண்ட் 1992. அப்போ தான் நம்ம என்னென்னா அரசியலமைப்பிலேயே கொண்டு வரணும். அரசியலமைப்பிலேயே கொண்டு வரணும் அப்படிங்கிறது சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷன். அப்போ சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து நமக்கு 1986ல் வந்திருக்கும். 85ல் ராவு, 86ல் சிங்வி. அப்போ சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி 73rd அமெண்ட்மெண்ட் கிராமத்துக்கும், 74th வந்து நகர்ப்புறத்துக்கும், பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி. இதுக்கு 2 புது அட்டவணையவே நம்ம கிரியேட் பண்ணுறோம். 11th ஷெடியூல் வந்து 73ல், 74th வந்து பார்த்தோம்னா 12th ஷெடியூல். இதில் வந்து பார்த்தோம்னா கிராமத்துக்கு ஒரு 29 சப்ஜெக்ட், என்னென்ன பொருள்களை அவங்க வேலை செய்யலாம். நகரத்துக்கு 18 சப்ஜெக்ட். இதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சரியா? இது தமிழ்நாட்டில் எப்போ நடைமுறைக்கு வந்தது? 22/4/94. இதில் ஏப்ரல் 24 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் டே. அது 93, இதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடைமுறைக்கு வந்த நாள் பஞ்சாயத்து ராஜ். ஏப்ரல் 24 முக்கியமான தினம். சரியா? நமக்கு வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 22. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க, 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிஷன் கொடுக்கும்பொழுது 1 வருஷத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி, ஏன்னா 24ஆம் தேதி வந்தால் 1 வருஷம் முடிஞ்சு போயிடும். 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 94 நடைமுறைக்கு வந்தது. அவங்களுடைய கண்டிஷனை அதை நம்ம செயல்படுத்தி ஆகணும். ஸோ நடைமுறை கொண்டு வந்துட்டோம். எதை? 73rd அமெண்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு கான்ஸ்டியூஷன் பாடியாக லோக்கல் பாடியை நம்ம கொண்டு வந்துட்டோம். அதில் முக்கியமானது என்னென்னா 3 அடுக்கு. 3 அடுக்கு. 1 கிராம ஊராட்சி, அடுத்து ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாவட்ட ஊராட்சிகள். இப்போ கிராம ஊராட்சிகளில் குக்கிராமங்கள் சேர்ந்துருக்கும். இப்போ எங்கள் ஊர்லாம் பார்த்தோம்னா கிராம ஊராட்சி கிடையாது, அதில் பல 2-3 கிராமங்கள் சேர்ந்து குக்கிராமங்கள் சேர்ந்துருக்கும். சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கிராம ஊராட்சி ஆகுது. அந்த பல கிராம ஊராட்சிகள் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியம், பல ஊராட்சி ஒன்றியங்கள் சேர்ந்தது மாவட்ட ஊராட்சி. பொதுவாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் மயிலாடுதுறை மட்டும் ஆரம்பிக்கல, அதனால் 36 மாவட்ட ஊராட்சிகள் வந்து இருக்குது. 37க்காக 38 டிஸ்ட்ரிக்ட், ஆனால் 37 இருக்கணும். இங்கே வந்து 36 இருக்குது, 1 வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல். தேர்தல் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு நடத்தணும். அப்புறம் இடஒதுக்கீடு, இதுக்கு ஆர்டிகல் 243 லென்த்தஸ்ட் ஆர்டிகல் இன் அவர் கான்ஸ்டியூஷன். 243, 243A, 243B, C அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ அந்த லென்த்தஸ்ட் ஆர்டிகலில் தான் நமக்கு என்னென்னா 243Dயில் ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. அதில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 2016 நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தம்போது நகரில், அதாவது கார்பரேஷனில் மாற்றுத்திறனாளிகளை நியமிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. இன்னும் அதுக்கான வந்து சட்டம் வந்து கொண்டு வரப்படலை. அடுத்து தேர்தல் ஆணையம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ 243K கோயம்பேடுன்னு சொல்லி நான் வந்து ஞாபகம் வச்சிருக்கேன். 243K வந்து பார்த்தோம்னா மாநில தேர்தல் ஆணையம். இந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துகிறாங்க. மாநில தேர்தல் ஆணையம் சொன்ன உடனே எம்எல்ஏ எலெக்ஷன் நடத்த நினைக்கூடாது. எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் எல்லாத்தையுமே இப்போ கூட ராஜ்யசபா உறுப்பினர்கள் யாருன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ராஜ்யசபா தேர்தல் யார் நடத்துவா? தேர்தல் ஆணையம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் யார் நடத்துவா? அதுவும் இந்திய தேர்தல் ஆணையம். அப்போ மாநில தேர்தல் ஆணையம் எதை பண்ணுவாங்க? உள்ளாட்சிகளுக்கான தேர்தலை மட்டும்தான் அவங்க நடத்துவாங்க. அது 1994
ஏற்படுத்தப்பட்டது. தென் 37 ஊரக மாவட்டங்களில் ஊரக மாவட்டங்களாக 37 பிரிக்கிறாங்க. ஸோ 36 இருக்கு, ஒன்றில் வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா கிராம சபா. த வேர்டு கிராம சபா காயின்டு பை, இந்த வார்த்தையை காயின் பண்ணவர் வந்து சிங்வி, எல்எம் சிங்வி. இதில் என்னன்னா எந்த ஆர்டிகல் கிராம சபையை பற்றி சொல்லுது ஆல்ரெடி கேட்டாங்க. 243 ABCD நாளையுமே மேட்ச்சில் போட்டு கேட்டாங்க. ஸோ 243A தான் கிராம சபா அப்படிங்கிறத சொல்லுது. இதில் 243D டியை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன். சரியா? இதில் முக்கியமானது என்னன்னா இந்த கிராம சபாவில் யார் உறுப்பினர்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கிய அமைப்பு. இங்கே தான் நமக்கு எதை நமக்கு தெரியலையோ அந்த இடத்துல நமக்கு வந்து காமன் சென்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் கார்டில் சுத்தமாக நமக்கு வந்து என்னென்னா தெரியாத கொஸ்டினுக்கு மண்டை வந்து வேலை செய்யாது. அப்போ ஜென்ரலாக யோசிப்போம், கிராம சபைன்னு பார்த்த உடனே நமக்கு கவுன்சிலர் கண்ணுக்கு முன்னாடி வருவார். நம்ம ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கிறோம், அது எப்படி வாக்காளர்கள்லாம் உறுப்பினர்களாக மாறுவாங்க? ஆனால் கிராம சபையை பொறுத்த வரைக்கும் கிராம ஊராட்சியில் உள்ள அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கிய அமைப்பு தான் கிராம சபை. இப்போ கிராம சபையில் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் உறுப்பினர்கள் கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவருமே கிராம சபையோட உறுப்பினர்கள். இது முக்கியமான பாயிண்ட். ஸ்டேட்மெண்ட்ல இருந்தால் ரைட்டுன்னு போடணும். ஏன்னா நான் தப்பாக போட்டிருக்கேன், அதனால தான் அவ்வளோ வேறமாக சொல்கிறேன். அடுத்து கிராம சபை கூட்டம். கிராம சபை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக வருஷத்துக்கு 4 தடவை நடக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த 4 தடவை அப்படிங்கிறது ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. இது உழைப்பாளர் தினம், மே தினம் கண்டவர் 1923 சிங்காரவேலனார் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போவார். சரியா? அது ஒரு பக்கம் நம்ம பார்த்துருக்குறோம். ஜனவரி 26 நமக்கு வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள், இந்தியா குடியரசு தினம். அடுத்து ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கினது, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 நாள் என்னன்னு பார்த்தோம்னா உலக தண்ணீர் தினமான மார்ச் 22. அதுக்கப்புறம் நவம்பர் 1 நமக்கு வந்து உள்ளாட்சி தினம். நிறைய ஸ்டேட்டுக்கு நவம்பர் 1ஆம் தேதி பர்த்டே. ஏன்னா ஃபசல் அலி கமிஷன் 1953 போட்டு 55 அவங்களுடைய அறிக்கை கொடுக்கப்பட்டு 1956 7வது சட்ட திருத்தம் மூலமாக 14 மாநிலங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அப்போ 14 மாநிலங்களுக்கு பர்த்டே நவம்பர் 1ஆம் தேதி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 1 நம்ம உள்ளாட்சி தினமாக வச்சுருக்கிறோம். அப்போ நமக்கு பர்த்டே என்னைக்கு? தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, அதற்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது 1967 ஜூலை மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் 1969 ஜனவரி 14ஆம் தேதி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அப்போ அந்த ஜூலை 18ஆம் தேதி தான் நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ்நாடு தினமாக நம்ம வந்து அனுசரிக்கிறோம். அடுத்து மேற்படி கிராம சபை உரிய முறையில் நடைபெறுவதை இங்கே பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு இ கவர்னன்ஸ் வந்துருச்சு. நம்ம கிராம சபை கைபேசி, நம்ம கிராம சபை கைபேசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு. அடுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம். கிராம ஊராட்சிகளுக்கு வளர்ச்சி திட்டம், அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்விரான்மெண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். 2015 நியூயார்க் சமிட்டில் நமக்கு 2030க்குள்ள உலக நாடுகள் அனைத்தும் அடைய வேண்டிய இலக்கு 2030க்குள்ள 17 கோல் இருக்கு, 169 டார்கெட் இருக்கு. இதில் பஞ்சாயத்துக்கு மட்டும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து எப்படி கேள்வி கேட்கலாம்னா, ஊராட்சிகளுக்கு எத்தனை லோக்கல் டார்கெட் கொடுத்துருக்கீங்க? 17ன்னு போட்டால் 17 சொல்லக்கூடாது. அந்த 17 கோலை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஊராட்சிகளுக்கு 9 கோல் கொடுத்துருக்கோம். 9ஐயும் மனப்பாடம் பண்ணுறது சிரமம். ஸோ 9 கோல் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து வறுமை இல்லாத மேம்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம், நலவாழ்வு ஊராட்சி, ஹெல்த்து, குழந்தைகள் நேயம், நீரில் தன்னிறைவு, வாட்டர் இருக்கணும். அடுத்து தூய்மையான மற்றும் பசுமையான ஊராட்சி, உள்கட்டமைப்பில் தன்னிறைவடைந்த ஊராட்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக பாதுகாப்பு, சோசியல் ப்ரொடெக்ஷன் இருக்கணும், நல்லாளுமை உள்ள ஊராட்சி, மகளிர் நேய ஊராட்சி. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு டார்கெட் கொடுக்குறோம்னா யார் நல்லா செயல்படுறாங்கன்னு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவார்டு கொடுக்கணும். அப்போ தான் ஊராட்சிகளுக்குள்ள ஒரு போட்டி வந்து எல்லாரும் நல்லா செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக விருதுகள். ஆனால் அது யூனியன் கவர்மெண்ட் கொடுத்ததுனால நம்ம வாயில் நுழையாத விருதுகள். தீன்தயாள் உபாத்யாய பஞ்சாயத்து சசக்த் விகாஸ் புரஸ்கார் அப்படின்னு சொல்லி ஒரு விருது. எதுக்குன்னா குறிப்பிட்ட தலைப்புகள், இந்த எஸ்டிஜி கோல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் குறிப்பிட்ட தலைப்புகளில் வெற்றி பெறவங்களுக்கு இந்த தீன்தயாள் உபாத்யாய விருது. அடுத்து ஒட்டுமொத்த தலைப்புகள்லையுமே முன்னாடி வர்றவங்களுக்கு நானாஜி தேஷ்முக் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு விருது வச்சுருக்காங்க. அடுத்து பசுமை முன்னெடுப்பு திட்டங்களுக்காக இருக்கக்கூடியது கிராம உர்ஜா ஸ்வராஜ் விசேஷ் பஞ்சாயத். சரியா? வில்லேஜ் எனர்ஜி செல்ஃப் ரிலையன்ஸ் ஸ்பெஷல் பஞ்சாயத்து. ஸ்பெஷல்னா விசேஷம் அப்படிங்கிறதா விசேஷ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
அடுத்து கார்பன் நியூட்ரல் விசேஷ் பஞ்சாயத். கார்பன் நியூட்ரல்னா நம்மளால கணிக்க முடியுது, அதாவது ஏற்கனவே என்விரான்மெண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் கார்பன் நியூட்ரல்? நாம எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியில் இருக்கக்கூடிய மரம் வந்து அப்சார்ப் பண்ணி ஆக்சிஜனாக மாற்றிடணும். அதுதான் கார்பன் நியூட்ரல். எமிட்டே பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வரும், ஆனால் அதை உறிஞ்சிற அளவுக்கு நம்மள்ட்ட மரம் இருக்கணும். அதுதான் கார்பன் நியூட்ரலாக நம்ம மாறுறது. அடுத்தது பாருங்க, மாநில அரசு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த காம்பனண்ட். அடுத்து மத்திய அரசு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிறத இயர் மட்டும் சம்மரி முதல்ல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 to 2007 கொண்டு வரப்பட்டது. இது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006 to 2007. அடுத்து கலைஞரின் கனவு இல்லம் 2024 to 25 கனவு இல்லம் கொண்டு வரப்பட்டது. போன பட்ஜெட்டில் 24 to 25 பட்ஜெட்டில் தான் கனவு இல்லம் கொண்டு வர்றாங்க. அடுத்து பெரியார் நினைவு சமத்துவபுர திட்டம் 97 திட்டம், ஆனால் அப்போ பெரியார் பேர் வைக்கல, அப்போ சமத்துவபுரம் தான் பேர் வச்சாங்க. 99 2 வருஷம் கழிச்சு தான் பெரியாரோட பேர் வைக்கிறாங்க. அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். அங்கங்கே பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்தோம்னா போர்டு வச்சுருப்பாங்க, ஒரு எம்எல்ஏவோட பேர் போட்டு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ இது வந்து பார்த்தோம்னா 97 கொண்டு வரப்பட்டது. தென் நமக்கு நாமே திட்டம் 97 to 98, நமக்கு நாமே திட்டம் 97 to 98. அடுத்து முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 22 to 23, முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 22 to 23. அடுத்து பள்ளி உட்கட்டமைப்பு, குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு. ஸ்கூல், அதாவது பஞ்சாயத்து கண்ட்ரோலில் ஸ்கூல்ஸ் வந்து எங்கிட்டு இருக்கு, பள்ளி கல்வித்துறை கண்ட்ரோலில் இருக்கும். அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணக்கூடியது ஒரு ஊராட்சியில். இப்போ கார்பரேஷன் ஸ்கூல்னு சொன்னால் அந்த ஸ்கூலை வந்து ஏற்படுத்துறது கார்பரேஷனாக இருப்பாங்க நகராட்சிகளில். அதே மாதிரி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஊராட்சி ஒன்றியத்தால் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிக்கூடம் அது. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்துறதுக்காக 22 23. அடுத்து பள்ளி உட்கட்டமைப்பு திட்டம் 21 22. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, பள்ளி உட்கட்டமைப்பு திட்டம் 22 23 பள்ளி உட்கட்டமைப்பு குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பட்ட திட்டம் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து கோஆர்டினேஷன் ஒருங்கிணைந்து செயல்படுத்துறது அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். அயோத்திதாசர் சொன்ன உடனே நமக்கு சாக்கிய பௌத்த சங்கம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நமக்கு ஞாபகம், ஹெச்எஸ் ஆல்காட்டோட அவர் இலங்கைக்கு போனது, அதுக்கப்புறம் வந்து நீலகிரி மாநாடு, இதெல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். 10th புக்கில் அழகாக இருக்குது. பட் அவர் பேரில் என்ன இருக்குன்னா குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அவர் பேரில் இருக்குது. 2023 24 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து ஒன்றிய அரசு பங்களிப்புடன் யூனியன் கவர்மெண்ட்டோட சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், MGNREGS 2006, 2005 சட்டம் 2006. ஏற்கனவே இதுக்கு 10 கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. அடுத்து அனைவருக்கும் வீடு, ஹவுசிங் ஃபார் ஆல், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இது ஆவாஸ் யோஜனாவில் கிராமீன் காம்பனண்ட்டு. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோவில் போட்டிருக்க ரூரல் ஸ்கீமில் பார்த்துருக்குறோம். அதாவது இந்திரா காந்தி பேரில் வச்சுருந்தாங்க, இப்போவும் இந்திரா காந்தி இருக்கு. இந்திரா ஆவாஸ் யோஜனா, அப்படி IAY அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா. IAY அப்படிங்கிறது கிராமத்துக்கு, RAY ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது நகர்ப்புறத்துக்கு. இப்போ வந்து பிரதமர் எப்படி இந்திரா காந்தி பேர் வைப்பாங்க, அதனால பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் சொல்லி 16 17 கொண்டு வரப்பட்டது. அடுத்து பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படிங்கிறது 2000 வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்து ஜல்ஜீவன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லா வீட்டுக்குமே குடிநீர் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஆகஸ்ட் 15 2019 ஜல்ஜீவன் மிஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து நமக்கு எப்படி MLAக்கோ அது மாதிரி எம்பிக்கு, ஆக்சுவலாக இவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க 93. எம்பிக்கு MP லார்ட்ஸ் அப்படிம்பாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் 93 கொண்டு வரப்பட்டது. அடுத்து வந்து பார்த்தோம்னா தூய்மை பாரத இயக்கம், ஸ்வச் பாரத் மிஷன் ரூரலுக்காக இருக்கக்கூடியது 2014. ஸோ இப்போ இதெல்லாம் முக்கியமானது. இதில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தொடங்கப்பட்ட ஆண்டு 2006 வந்து தொடங்கப்பட்டது. அடுத்து 2006 to 2011. இதில் என்ன பியூட்டினா 2006 to 2011 இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அப்போ இருந்தது, கலைஞருடைய தலைமையில் DMK கவர்மெண்ட் இருந்தாங்க. 2011 21 வரைக்கும் ADMK கவர்மெண்ட் இருக்கும் பொழுது இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டத்தை தான் அவங்க தாய் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. தாய் அப்படிங்கிற பேர் எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு பேர் வச்சு 11 to 12 அது தாய் திட்டமாக இருந்தது.
திரும்ப கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் எகைன் இதை என்னவா மாத்திட்டாங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டமாக 2.0 வந்துருச்சு. சரியா? 2021 22. அப்ப 2006 to 11 அப்ப இருக்கும் பொழுது இதனுடைய நோக்கம் என்ன? அடிப்படை உள்கட்டமைப்பு, குளங்கள் புனரமைத்தல். ஊர் பக்கம்னா ஒரு குளங்கள் இருக்கும், அப்புறம் தளவாட பொருட்கள் மற்றும் நூல்களுடன் ஊரக நூலகங்கள். அந்த டைம்ல இப்போ 2011 வரைக்குமா, 2010 எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா கிராமத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு லைப்ரரி வந்துச்சு. சரியா? அப்போ நூல்களுடன் கூடிய நூலகங்கள் ஏற்படுத்துதல். அடுத்து இடுகாடு சுடுகாடுகளை உருவாக்குதல் மேம்படுத்துதல். சரியா? அடுத்து பள்ளி மற்றும் சமுதாய விளையாட்டு மையங்கள் அமைத்தல். ஒரு கிராமப்புறத்தில் என்னெல்லாம் தேவை அது எல்லாத்தையுமே பண்ணணும். அதுதான் அனைத்து கிராம அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கிறோம். தென் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மாறிச்சு, தாயின்னு பேர் வச்சாங்க. ஏன் தாயின்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் 21 22 எகைன் வந்துருச்சு. இப்போ என்னென்னா நாட் ஓன்லி ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சமமாக வளங்களை பகிர்ந்தளித்து மனித வள மேம்பாடு. ஊரில் நீங்கள் வந்து ஒரு பாலம் கட்டுறதோ இல்லை குளத்தை வந்து சரி பண்ணுறதோ அதை விட முக்கியமானது என்ன? அங்கே இருக்கிற மனிதர்கள் வந்து வளமனிதர்களாக மாறணும். அப்போ மனித வள மேம்பாடு, சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சுற்றுப்புற சூழல் மேம்பாடு, அதுக்கப்புறம் சமூக பாதுகாப்பு மற்றும் சிறந்த நிர்வாகம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான வளர்ச்சியை எல்லா கிராமங்களுக்குமே 21 22 5 ஆண்டுகள் இந்த 25 26 அனைத்து கிராமங்களுக்கும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இதில் கிராமங்களை தேர்ந்தெடுத்து கிராஜுவலாக நம்ம 21 22 இந்த கிராமங்கள், அதுக்கடுத்த வருஷம் இந்த கிராமங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து எல்லா கிராமங்களையும் கவர் பண்ணணும். இப்போ கலைஞர் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இருக்கு. இதுக்கு தேர்வு செய்யக்கூடிய கிராமங்களை அதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்போ 2 திட்டங்கள் ஒரே கிராமத்தில் செயல்படுத்தப்படும் பொழுது அந்த கிராமமே வந்து பார்த்தோம்னா நம்ம சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் சார் காமிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு போகிறது. நிதி ஒதுக்கீடு பாருங்க, 30 லட்ச ரூபா ஒரு கிராம ஊராட்சிக்கு. செயல்திறன் ஊக்க நிதியாக நல்லா வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 லட்ச ரூபா, அப்போ 35 லட்ச ரூபா வந்து கொடுக்குறோம். அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா கலைஞரின் கனவு இல்லம். கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான பேக்ரவுண்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. எப்போவுமே பாலிசி நோட் எழுதும்போது எந்த கவர்மெண்ட் இருக்காங்களோ அந்த கவர்மெண்டோடது மட்டும்தான் வரும். இடையில இன்பிட்வீன் இருக்கிறது பாலிசி நோட்டில் கவர் ஆகாது. ஆனால் நம்ம கொஸ்டின் செட்டர் யாராக இருப்பார், எப்படிப்பட்டவராக இருப்பார் நமக்கு தெரியாது. அவர் வந்து இடையில இருக்கக்கூடிய கேள்வி, ஏன்னா மங்களமாலை கேள்வி 2 தடவை கேட்ட போது அப்படித்தான் இருக்கு. போன தடவை தொட்டில் குழந்தை திட்டத்தை கேட்டும் போதும் நமக்கு வந்து பார்க்கும்பொழுது பழைய ஆட்சியில் இருக்கிறதும் கேட்குறாங்க. சரியா? இப்போ இதுல இருந்து பார்க்கும்பொழுது குடிசை வீடுகளுக்கு மாற்றாக நிரந்தர வீடுகள் 1975 ஏன்னா 69 கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆகிறார். அண்ணாதுரை இறந்ததுக்கு அப்புறம் முதல் 67 அண்ணாதுரை முதலமைச்சர், அதுக்கப்புறம் 69 கலைஞர், அதுக்கப்புறம் நமக்கு 75 எமர்ஜென்சி பீரியடு, தென் வந்து தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்படுகிறது. அதுக்கப்புறமா 77 எம்ஜிஆர் வர்றார். 77 87 வரைக்கும் எம்ஜிஆர், 10 வருஷம் கேப் இல்லை. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜானகி அம்மாவுடைய ஆட்சி, தென் திரும்பவும் கலைஞர் வர்றாரு. ஒரு 2 ஆண்டு காலம் ஆட்சி போகுது, 89 90 91 சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா 91 96 வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி. 96 to 2001 கலைஞர் அவருடைய பீரியடு. 2001 to 2006 திரும்ப வந்து இப்படியே ஒரு ரொட்டேஷன். சரியா? இதில் அப்போ 75 குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற நோக்கத்துக்காக அப்பயே வந்து பார்த்தோம்னா ஒரு இலக்கை அடைந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தென் 2010 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் 2011 கவர்மெண்ட் மாறிடுச்சு. அப்போ 2011 கவர்மெண்ட் மாறினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பசுமை இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பசுமை இல்லம் அப்படின்னு சொல்லி அம்மா வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ இப்போ திரும்ப கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போவும் நான் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் குடிசை வீடுகள் இன்னும் இருக்குது, குடிசைகள் இருக்குது. அப்போ இந்த 8 லட்சம் குடிசைகளையுமே கான்கிரீட் வீடாக மாற்றப்பட வேண்டும். அப்போ குடிசை இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்படும்? 2030 உறுதியாக உருவாக்கப்படும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டம் 24-25 பட்ஜெட்டில் உருவாக்கியிருக்கிறோம். அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு 6 வருஷம். 6 வருஷத்தில் 8 லட்சம் வீடு கட்டணும். அப்போ முதல் கட்டமாக நம்ம 1 லட்சம் வீடை கட்டிடுவோம் அப்படிங்கிறது தான் முதல் கட்டம். இதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறோம்? 3.5 லட்ச ரூபா. இந்த 3.5 லட்ச ரூபாயில் ஒரு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்து அந்த சிமெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சு? வலிமை சிமெண்ட் 2 தடவை கேட்டிருக்காங்க. அப்போ அந்த வலிமை சிமெண்ட்டு ஒரு இரும்பு கம்பி கொடுக்குறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை கழிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம்னா 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே மேண்டேஸ், அந்த மேண்டேஸில் வேலை செய்ய கொடுத்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை கழிச்சுக்குவாங்க. ஆக மொத்தம் நமக்கு தொகைன்னு கேட்டால் 3.5 லட்சம். வீட்டோட பரப்பளவு எவ்வளவு? 360 சதுரடி.
இதெல்லாமா கேட்பாங்க. ஒருவேளை கேட்டுட்டா 360ங்கிற நம்பர் ஏற்கனவே நமக்கு நிதி நெருக்கடி அப்படின்னு மைண்டில் போட்டு வச்சுருப்போம். ஃபினான்சியல் எமர்ஜென்சி 352, 356, 360ன்னு சொல்லி 3 எமர்ஜென்சியில் 360 ஏற்கனவே உள்ளே இருக்குது. சரியா? அந்த 360 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீட்டுக்கு அதில் 300 ஸ்கொயர் ஃபீட் கான்கிரீட்டாக தான் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு ஓலை இருக்கக்கூடாது. மீதி 60 ஸ்கொயர் ஃபீட் வேணா தீப்பற்றாத பொருள்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கட்டாயமாக 300 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம என்ன பண்ணணும்? கான்கிரீட்டாக தான் இருக்க வேண்டும். அப்படிதான் இதோடைய திட்டத்தினுடைய கட்டுப்பாடு. அடுத்தது பாருங்க, ஒரு சிறப்பான திட்டம். ஏன்னா 2000 வருஷ இன்ஜஸ்டிஸ் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. எந்த தெருவு எடுத்தாலுமே 2 ஜாதிகள், குறைஞ்சபட்சம் 2 ஜாதிகள் இருப்பான், உயர்வு தாழ்வாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஏன் பிரிவினை இருக்குது? சேர்ந்து இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கலைஞர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் என்னன்னு பார்த்தோம்னா சமத்துவபுரம். சமத்துவபுரத்தில் 100 வீடு கட்டினா அதில் 40 வீடு ஆதி திராவிடர்கள், 25 வீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், 25 வீடு பிற்படுத்தப்பட்டோர், 10 வீடு இதர வகுப்பினர். இப்படின்னு ஒரு ரேஷியோ போட்டு 40, 25, 25, 10 அப்படின்னு ஒரு ரேஷியோ போட்டு ஒவ்வொரு சமத்துவபுரமும் 100 வீடுகளை கொண்டிருக்க வேண்டும். 97 திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. 99 தான் பெரியாரோட பேர் வைக்கிறாங்க. சரியா? அதில் இப்போ என்னன்னா ஆட்சி மாறி ரொம்ப கேப் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப என்னன்னா 8 புதுசாக சமத்துவபுரம் கட்டுறதுக்காக அறிவிப்பு அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. 100 வீடுகளை கொண்டது 23, 24 எப்போ இருந்து புது சமத்துவபுரம்னா 23, 24 கட்டிக்கிட்டு இருக்காங்க. தென் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாடு திட்டம் இது 97 கொண்டு வரப்பட்டது, 1997. ஏன்னா 93 1993 யூனியன் கவர்மெண்ட்ல எம்பி கொண்டு வர்றாங்க. அப்போ அதை பார்த்து எம்பிக்கு மட்டும்தானா, எம்எல்ஏக்கு இல்லையா? ஏன்னா எம்எல்ஏ அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் சட்டமன்றத்தில் போய் கேள்விகள் கேட்டு குறைகளை அரசிடம் சொல்லி, அரசு துறையில் அமைச்சர்கள்ட்ட தான் பணம் இருக்குது, அமைச்சர்கள்ட்ட தான் துறை இருக்குது, அவங்க தான் செயல்படுத்தணும். அப்போ எம்எல்ஏவால் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்பொழுது தான் இல்லை, உங்கள்கிட்டையும் நாம் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம், நீங்களும் உங்கள் தொகுதிக்கு செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாயில் கொண்டு வரப்பட்டது. இப்போ 3 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்குறோம். அதில் என்னென்னா ஸ்கூல் கட்டடம், தளவாட ஸ்கூலுக்கு தேவையான பொருள்கள், அதுக்கப்புறம் பள்ளி கழிப்பறைகள், தென் மாற்றுத்திறனாளிகளுக்கான கருவிகள், இந்த மாதிரியானதுக்கு இந்த கட்டடம் மற்றதுக்கெல்லாம் 25 லட்சம் ரூபா, மாற்றுத்திறனாளிகள் கருவிகளுக்கு 5 லட்சம் ரூபா. சரியா? இப்படி அவருக்கு அந்த 3 கோடி ரூபாயை ஒரு வருஷத்தில் இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு கண்ட்ரோல்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, நமக்கு நாமே திட்டம். நமக்கு நாமே திட்டம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஊரக பகுதியில் கொண்டு வரப்பட்டது 97 to 98. மக்களுடைய பங்கேற்புடன் நமக்கு நாமேனா நமக்கு நம்மளே பண்ணிக்க வேண்டியதா இல்லை, அரசாங்கம் நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன், நீங்கள் கொஞ்சம் காசு கொடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். அப்போ எவ்வளவு கொடுத்தா நமக்கு நாம ஒரு திட்டத்தை பண்ண முடியும்? இப்போ ஊருக்கு ஒரு லைப்ரரி தேவைப்படுது, இல்லை இப்போ ஒரு கோச்சிங் சென்டர் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த கோச்சிங் சென்டரை கட்டி நல்லா பண்ணணும்னா அதுக்கு பணம் தேவைப்படுது. அப்போ இந்த பணத்தை அரசாங்கத்திலேயே முழுசாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவ்வளோ பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கேட்கும்போது கொடுக்க முடியாது. அப்போ மக்களே சேர்ந்து முன் வர்றாங்க, எங்கள் ஊருக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குறைஞ்சபட்ச பொதுமக்கள் பங்களிப்பு 3ல் 1 பகுதி 1/3 கொடுக்குறாங்கன்னா அந்த பணியை எடுத்துக்கலாம். இதே SC ST குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா 5ல் 1 பகுதி, 5ல் 1 பகுதி இருந்தால் போதும். சரியா? அதை எடுத்துக்கலாம். இல்லை 50% தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 1/2 பாதி நாங்கள் தர்றாங்க அப்படின்னா டெண்டரே தேவையில்லை, நீங்களே பண்ணிடுங்க. நான் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு 100 ரூபா உதாரணத்துக்கு சொல்கிறேன். 100 ரூபா அப்படின்னம்னா 50 ரூபா நம்ம தரோன்னு சொன்னால் டெண்டர் வேண்டாம், அந்த வேலையை நீங்களே முடிச்சிருங்க, உங்களுக்கு நாங்கள் 50 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் தரும். அதான் நமக்கு நாமே அரசு மக்கள் பங்களிப்பு. சரியா? இதில் பார்த்தோம்னா செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு தான் அனுமதி அளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. இப்போ கலெக்டர் தான் அதுக்கு பர்மிஷன் கொடுப்பார். அடுத்து முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 22, 23 கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் 2022, 23, 23, 24 2 வருஷத்தில் 10,000 கிலோமீட்டர் 4,000 கோடியில். அப்போ அதுக்கடுத்த 2 வருஷத்தில் பார்த்தோம்னா எகைன் ஒரு 10,000 கிலோமீட்டர் 4,000 கோடி, கிட்டத்தட்ட 8,000 கோடி பட்ஜெட்டில் 20,000 கிலோமீட்டர் ரோடு போடணும் அப்படிங்கிறதுல ரோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். தென் நபார்டு பற்றி கொடுத்துருக்காங்க. நபார்டு என்னென்னா நமக்கு கிராமங்களுக்கு தேவையான ஃபண்டு கொடுக்குறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நமக்கு பணம் வேணும்னா பணம் கொடுக்குறவங்க நபார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி கொடுப்பாங்க. ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஜிகா அப்படிங்கிறவங்க கொடுப்பாங்க. அப்புறம் உலக வங்கி கொடுப்பாங்க. இவங்கள ஜப்பான் இன்டர்நேஷ்னலு, உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கிலாம் வெளியில் இருக்கவங்க. இந்தியாவுக்குள்ளே நமக்கு பணம் கொடுக்குறவங்க நபார்டு கொடுப்பாங்க. நபார்டை பொறுத்த வரைக்கும் சும்மா கொடுக்க மாட்டாங்க, கம்மியான வட்டியில் கொடுப்பாங்க. இதில் நபார்டில் RIDFன்னு ஒரு ஃபண்டு உருவாக்கப்படுகிறது. ஏன்னா நபார்டு முன்னாடியே உருவாக்கிட்டாங்க.
அதில் RIDF அப்படிங்கிற ஃபண்டு 1995-96 ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. இந்த ஃபண்டில் 20% மாநில அரசால் நேரடியாகவும் நம்ம பணம் 80% நபார்டு நமக்கு கடனாக தருவாங்க. இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒன்று பண்ண போகிறேன்னா 20 ரூபா மட்டும் நம்மள்ட்ட இருந்தால் போதும். 80 ரூபா இப்போ எப்படி ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு விளம்பரம் போடுறாங்கல்ல, 80% லோன், 90% லோன், இல்லை நீங்கள் கொடுக்கவே வேண்டாம், சும்மா வாங்க வீடு தந்துடும், அந்த மாதிரி இது 20% வந்து கவர்மெண்ட் கொடுத்தா போதும், 80% நமக்கு வந்து கடன் கிடைக்கும். இந்த நிதி வந்து நம்ம எடுத்துக்கலாம். எதுக்காக கொடுக்குறாங்க? அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் செக்டர், அப்புறம் சோசியல் செக்டர், சமூகத்துறை, ஸ்கூலு, இதெல்லாம் சமூகத்துறையில் வரக்கூடியது. தென் ரூரல் கனெக்டிவிட்டி, அப்போ கிராமப்புற சாலைகளுக்கு நபார்டு ஃபண்டு கொடுப்பாங்க. அப்புறம் கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்தோம்னா நமக்கு கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, ஒரு குடோன் கட்டணுமா நபார்டு வந்து கடன் கொடுப்பாங்க. ஊரக பகுதிகளுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டால் நபார்டுலேருந்து கடன் கிடைக்கும். ஆக நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, டைரெக்டாக மக்களுக்கு கிடைக்காது. அரசுக்கு, அரசு நிறுவனத்துக்கு, கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட்டுக்கு தான் நபார்டால் கடன் கொடுக்க முடியும். அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து பார்த்துட்டோம். சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கிறதுனால இதை எடுத்திருக்கேன் நான். 1/4/2024 முதல் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஊதியம் கொடுக்கப்படுது? 4/1 319 ரூபா. தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுக்கப்படுகிறது 100 நாள் வேலைக்குன்னு கேட்டால் 319 ரூபா. எப்போன்னு பார்த்தோம்னா சட்டம் கொண்டு வரப்பட்டது 2005, நடைமுறைப்படுத்தப்பட்டது பைலட் பேசிஸ் தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. February 2, 2006. அதில் தமிழ்நாட்டில் கடலூர், விழுப்புரம், திண்டுக்கல், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், சிவகங்கை இதுக்கு வச்சுருக்கேன்னா திண்டுக்கல் மாவட்டம் இப்போ 2006 கொண்டு வரப்படும் பொழுது 2 மாதத்தில் நான் வேலை பார்த்தேன். அப்போ என்ன வேலைனா ஜட்ரோபா, அதாவது காட்டாமணக்கு அப்படின்னு ஒரு செடி இருக்கும். அதில் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் 2000 ஜட்ரோபா செடியை கொடுத்து ஊரில் எங்கெல்லாம் வந்து புறம்போக்கு நிலம் இருக்கோ அங்கெல்லாம் நட சொன்னாங்க. அதில் குழி தோண்டி அந்த ஜட்ரோபா நடுறதான் வேலை. 2 மாதம் கடுமையான வேலை. சரியா? இப்போ இதில் எதுக்காக அதை பண்ணாங்கன்னு கேட்டால் பயோ டீசல் எடுக்கிறதுக்காக. அப்படி ஒரு திட்டம் 2006 கொண்டு வரப்பட்டது. இப்போ 2006 பைலட் பேசிஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் 2008 முதல் தமிழகத்தின் இதர மாவட்டங்களிலும், அடுத்து எக்ஸ்டென்ஷன் 2007, 2008 எல்லா பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. 2009 அடுத்த வருஷம் 2009 பொறுத்த வரைக்கும் அப்போ தான் இந்த திட்டத்துக்கு மகாத்மா காந்தி என்று பெயர் வைக்கப்படுகிறது. 2009 அக்டோபர் 2 அவர் பர்த்டே அன்னைக்கு பெயர் வைக்கிறாங்க. அடுத்து இன்னொன்று முக்கியமான அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. ஒன்றிய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம் அவங்களுடையது யுக்தாரா வலைதளம், யுக்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு ஊராட்சிகளுக்கான கிராம திட்டமிடலை தயாரிப்பதற்கான ஒரு தளமாகும். அப்போ யுக்தாரா எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? 100 நாள் வேலை திட்டத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது யுக்தாரா வெப்சைட்டு. அடுத்து PM ஜன்மான், பண்டைய பழங்குடியினருக்கான பிரதம மந்திரியின் பெருந்திட்டம். பிரதான் மந்திரி ஜன்ஜத்தி ஆதிவாசி நியாய மகா அபியான் நவம்பர் 2023 கொண்டு வரப்பட்ட போது இதில் என்னென்னா நம்ம வீடு மட்டும் பார்க்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஓவரால் இருக்கக்கூடியது. ஜன்ஜத்திய அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்குள்ள ஜன்ஜத்திய கௌரவ திவாஸ் நவம்பர் 15 பிர்சா முண்டேயோட பர்த்டே அப்படின்னு பிர்சா முண்டேன்னு சொன்னோடனே நமக்கு 10th புக்கு ஓப்பன் ஆயிரும் மைண்டில். பிர்சா முண்டே, முண்டா ரெபலியன் 1899, உள்குலான் கிளர்ச்சி, குண்டகட்டியா சிஸ்டம், அப்புறம் கோல் மியூட்டனி, கோல் 1831, சந்தலி ரெபலியன் 1855 அப்படின்னு 10th புக்கை ஒரு ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்கு இதுக்குள்ளே வரணும். நவம்பர் 2023 பிரதான் மந்திரி ஜன்ஜத்தி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிறது. இதில் PVTG இந்த அப்ரிவேஷன் கேட்குறாங்கல்ல, PVTGனா யாருன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். PVTGக்கான எக்ஸ்பென்ஷன் அப்ரிவேஷன் எவ்வளோ பேர் மொத்தம் இருக்காங்க அப்படிங்கிறது UPSC கொஸ்டின் முன்னாடியே கேட்டிருக்கேன். 75 பேர் இருக்காங்க. சரியா? இவங்களுக்கு ஹவுசிங் ஸ்கீம் எப்போ 2026 அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு தரணும். தமிழ்நாட்டில் இந்த PVTG எவ்வளோ பேருன்னு கேட்டால் 6 கேட்டகரி இருக்காங்க. இருளர், காட்டு நாய்க்கன், கோட்டா, குறும்பா, பனியன் மற்றும் தோடா. இவங்களுக்கு 2026 யூனியன்களுடைய வீடு கிடைக்கணும். அப்போ அந்த ஸ்கீமை நம்ம தான் செயல்படுத்தணும். அடுத்து MP லாட்ஸ் 1993. MP லாட்ஸ் வந்து பார்த்தோம்னா 1993 கொண்டு வரப்பட்டது. 5 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு, ஆண்டுக்கு 5 கோடி ரூபா. இப்போ இதில் ஒரு சந்தேகம் வரும். எம்பின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் 40 நமதேன்னு சொல்லுவோம் தேர்தல் அப்போ. ஆனால் தமிழ்நாட்டில் 39 தொகுதி தான் இருக்குது. ஒரு தொகுதி பாண்டிச்சேரி. அப்போது பாண்டிச்சேரியை விட்டுருங்க, 39 தொகுதி இருக்குது. ராஜ்யசபா மெம்பர் எடுத்துக்கிட்டா அவருக்கு தொகுதி இருக்கா? ராஜ்யசபா மெம்பர் எந்த தொகுதி சேர்ந்தவர்? ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாடே அவங்களுக்கான தொகுதி. ஒரு தமிழ்நாட்டுக்கு 18 பேர் ராஜ்யசபா மெம்பர். அவங்க எந்த பகுதியில் வேணாலும் திட்டங்களை வந்து செயல்படுத்தலாம். அதே லோக்சபா மெம்பர்னா குறிப்பிட்ட அவருடைய தொகுதிக்குள்ளே செயல்படுத்தலாம்.
சரியா? அப்போ 93 இதில் வந்து பாருங்கள் ஒரு போர்ட்டல் இருக்குது, இதுக்குள்ளேயே ஒரு வெப்சைட் இருக்குது. ஏற்கனவே யுக்தாரா பார்த்தோம் நம்ம 100 நாள் வேலை திட்டத்துக்கு. இதில் இ சக்ஷி போர்ட்டல், இந்த இ சக்ஷி போர்ட்டல் மூலமாகத்தான் ஃபண்டு வந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கு யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் நிர்வாக அனுமதி கொடுக்குறா அப்படின்னு கேட்டால் மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் கொடுக்குறாரு. எந்த டிபார்ட்மெண்ட் செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் தான் செயல்படுத்துறாங்க. இன்னொன்று முக்கியமானது, யூனியன் கவர்மெண்ட்ல இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வேற எந்த திட்டமே இருக்காது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே திட்டமா இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுடைய. ஏன்னா ஒரு திட்டம்னா அதுக்கு ஒரு துறை இருக்கணும். இப்போ ஊராட்சிக்கு கிராமத்துக்குன்னா கிராமத்துக்கு ஒரு துறை வச்சிருக்கிறோம். ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை கொண்டு போய் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போடுவோம்? அவருக்கு ஏதாவது துறை இருக்கா? அவர் ஏதாவது துறை கண்ட்ரோல் வருவாரா? இல்லை. ஏன்னா நமக்கு கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது பார்ப்போம், ஒரு அரசு என்றால் 3 அங்கங்கள்: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. அப்போ இதில் எப்படி நமக்கு ஜட்ஜஸுக்கு கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் இருக்காதோ அது மாதிரி இந்த சட்டமன்றத்துக்கு டிபார்ட்மெண்ட் இருக்காது. இப்போ இந்த சட்டமன்றத்தில் இருக்கவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா எந்த துறை கொடுக்கும்? அப்போ அதுக்கு வந்து வேறு யாருமே இல்லையா, நாங்களே கொடுத்துட்றோம். புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தினால் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. 100% யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டு. இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து இதே டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பார்ட் பாலிசி நோட் இருக்குது, அந்த வீடியோட நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.